12 புள்ளி 2 வரிசை 2ல நிறுத்துற மாரி நேர் புள்ளி வச்சு எடுத்துக்கலாம். இப்ப சென்டர்ல இருக்கிற இந்த 2 புள்ளிய சர்க்கிள் மாரி போட்டு, உள்ள ஒரு சுழி மாரி சுழிச்சுட்டு, சுத்தி 2 புள்ளிய இந்த மாரி பூ மாதிரி வளைச்சு விட்டு போட்டுக்கலாம். உள்ள டார்க் ப்ளூ கலரும், அதுக்குள்ள எல்லோ கலரும் வச்சு ஹைலைட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஓரங்கள்ல சின்ன சின்ன அரும்புகள் வர மாதிரி, லைன்ஸ் மாரி சின்ன அரும்புகள் மாரி போட்டு விட்டுடலாம். இந்த கோலம் பிகினர்ஸ் கூட ஈஸியா போட்டுடலாம். அழகான பூக்கோலம், வாசல் மங்களகரமா அழகா இருக்கும். நம்ம சேனலில் பிகினர்ஸ் போடக்கூடிய கோலங்கள், யூஸ்ஃபுல்லான டிப்ஸ், பூஜா டிப்ஸ்னு எல்லாமே சேனலில் இருக்குது. வேணுன்றவங்க செக் பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஓரங்களில் இருக்கிற ஒவ்வொரு புள்ளியை லீஃப் மாதிரி வளைச்சி விட்டுட்டு அதுக்கு க்ரீன் கலர் கொடுத்து ஹைலைட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ சென்டர் பாயிண்ட் ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம கீழே ஒவ்வொரு சைடும் பூ வரைய போகிறோம். நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு மேலே 4, சென்டரில் 4, கீழே 4 இருக்குது. இந்த 4ல் மேலே 2 புள்ளியை வளைச்சி விட்டுட்டு சைடில் அப்படியே 2 புள்ளிக்கு வளைச்சி அதை அடுத்த 2 புள்ளிக்கு நடுவில் சென்டரில் வச்சுட்டு மீதி இருக்கிறது எல்லாமே லீஃப் மாதிரி அப்படியே வரைஞ்சி விட்டுடலாம். நம்மளுக்கு பூ கொஞ்சம் மலர்ந்து இருக்கிற மாதிரி அழகாக இருக்கும். கீழே இருக்கிற 2 புள்ளியை லீஃப் மாதிரி வரைஞ்சிட்டு சைடில் 2 லீஃபும் சைடில் வரைஞ்சி விட்டுருங்க. இந்த பூக்கும் நம்ம எப்படி டெக்கரேட் பண்ணணுமோ, உள்ள வளைவு கொடுக்கறது, சின்ன சின்ன அரும்புகள் கொடுக்கறது, ஓரங்களில் கொடுக்கறது, இது எல்லாமே நம்மளோட விருப்பம் தான். அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். நான் இப்போ பூவுக்கு பிங்க் கலரும் லீஃபுக்கு க்ரீன் கலரும் கொடுத்து ஹைலைட் பண்ணி எடுத்துக்கிறேன். நீங்கள் இந்த ஒயிட்டுக்கு பதில் எல்லோ கலர் வேணாலும் அரும்பு மாதிரி கொடுக்கலாம். அதுவும் பார்க்க ரொம்ப லுக்காக நல்லாயிருக்கும். நம்ம சேனலில் 40 விதமான கலர் வீட்டில் எப்படி ரெடி பண்ணுறது, வீட்டில் இருக்கிற வேஸ்ட்டான பொருளை வச்சு கோலம் போடுறதுக்கு டூல்ஸ் எல்லாம் எப்படி ரெடி பண்ணுறது, செம்மண் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு எல்லாமே யூடியூப் சேனலில் இருக்குது. மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு அதே மாதிரி நீங்கள் 2 பூவை வரைகிறத பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் வரைகிறதுக்கு. நம்மளுக்கு எல்லாமே டாட்ஸ் நிற்கும், அதனால் மிஸ்டேக்கும் வராது. ரொம்ப ஈஸியாக பிகினர்ஸ் கூட போட்டுடலாம். இது போடுறப்ப வாசல் மங்களகரமாக அழகாக இருக்கும். வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை பூஜை நாளுக்கு போடுறதுக்கு சிம்பிளான அழகான கோலம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம 4 பூவுக்கு வேறு வேறு கலர்னாலும் கொடுத்து எடுத்துக்கலாம். நம்மளோட விருப்பம் தான். இல்லை ஆப்போசிட் சேம் கலர் அந்த மாதிரியும் ஹைலைட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி எல்லாத்துக்குமே ஒரே கலராகவே கொடுத்து ஹைலைட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம இந்த 4 பக்கமும் பூ போட்டுட்டு சிம்பிளாக இருக்கிற மாதிரி இல்லாமல் நம்ம அவுட்டரில் கொஞ்சம் லைன்ஸ் வரைஞ்சி கொஞ்சம் கோலத்தை இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி அழகாக காட்ட போகிறோம். அது இந்த கோலம் பார்க்க இன்னும் அழகாக தெரியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் இருக்குது. டெய்லி கோலங்கள் சார்ட்ஸில் வர்றது ரொம்ப சிம்பிளாக பிகினர்ஸ் போடக்கூடிய ஈஸியான கோலங்களும் இருக்குது. எல்லாமே செக் பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் தினைக்கும் வீடியோ வரும். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு என்ன கோலம் வேணுன்றதையும் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதுக்கு தகுந்த மாதிரி நான் வீடியோ மேக் பண்ணி போடுறேன். உள்ள நிற்கிற ஒவ்வொரு புள்ளிக்கு சின்னதாக இந்த மாதிரி பூ மாதிரி கொடுத்துட்டு அதுக்கும் எல்லோ கலரும் ரெட் கலரும் கொடுத்து ஹைலைட் பண்ணி எடுத்துக்கிட்டோன்னா இந்த கோலம் அழகாக ஃபினிஷ் ஆகிருக்கும். நெக்ஸ்ட்டு ஒரு பூவோட லீஃப்லேருந்து அடுத்த பூவோட லீஃப்க்கு நடுவில் சென்டர் பாயிண்ட் வச்சுட்டு சுற்றி இந்த மாதிரி வளைவு கொடுத்து அழகாக பார்டர் கட்டின மாதிரி பார்டர் கட்டிக்கோங்க. இந்த டபுள் லைனாக கொடுத்துட்டு நம்ம செக்குடு மாதிரி லைன் போட்டுக்க போகிறோம். இந்த சென்டரில் வச்சதுக்கு மட்டும் சின்னதாக பூ மாதிரி வரைஞ்சி விட்டுட்டோன்னா பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். அதுக்கு ரெட் கலர் ஹைலைட் பண்ணி எடுத்துக்கிறேன். 12 புள்ளியில் எப்பவும் ஒரே மாதிரி கோலம் போடுறதோட இந்த மாதிரி வித்தியாசமான பூக்கோலம் போடுறப்ப வாசல் ரொம்ப அழகாக இருக்கும். ஓரங்களில் பார்டருக்காக செம்மண் வச்சு ஃபினிஷ் பண்ணுறப்ப இந்த கோலம் ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் நாளைக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோட உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.